அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பாக சிறுபான்மையின மக்களுக்கு சுய தொழில்கள் மேற்கொள்வதற்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான கடன், கல்வி கடன் போன்ற கடன் உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த கடன் உதவி திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பதற்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சார்பாக வழங்கப்படும் கடன் உதவி திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பது குறித்து அரசு சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் சென்னை மாவட்ட சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக்கு கடன் விண்ணப்பித்தல் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களின் செய்தி குறிப்பு. தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் சிறுபான்மையினருக்கு சுய வேலை வாய்ப்புகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறுதொழில் கடன், விராசத் கைவினை கலைஞர்களுக்கான கடன் திட்டம் மற்றும் கல்வி கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் கிராமப்புறங்களில் ரூபாய் 3 லட்சத்திற்கு மிகாமலும், நகர்ப்புறங்களில் ரூபாய் 8 லட்சத்திற்கு மிகாமலும் இருக்க வேண்டும். மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள சிறுபான்மையின கைவினை கலைஞர்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்தும் பொருட்டு விராசத் கடன், கைவினை கலைஞர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களுக்கான உபகரணங்கள், கருவிகள், இயந்திரங்கள் வாங்குவதற்கு இக்கடன் வழங்கப்படுகிறது. எனவே சிறுபான்மையின மக்கள் இத்திட்டத்தை அதிக அளவில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சென்னை மாவட்டத்தில் வசிக்கும் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சிகள் மற்றும் ஜெயின் சமூகத்தினர் ஆகிய சிறுபான்மையின மக்கள் கடன் விண்ணப்பங்களை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலகம், 6வது தளம், சிங்காரவேலர் மாளிகை, ராஜாஜி சாலை, சென்னை 600001 என்ற முகவரியிலும் மற்றும் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம், மாவட்ட கூட்டுறவு வங்கி அல்லாத அதன் கிளைகள் ஆகிய அலுவலகங்களில் பெற்று அதனை பூர்த்தி செய்து வங்கி கோரும் ஆவணங்களுடன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேற்காணும் கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது வங்கி கோரும் இதர ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே சென்னை மாவட்டத்தில் வசிக்கும் சிறுபான்மையின மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கான தனிநபர் கடன், சுய உதவி குழுக்களுக்கான சிறுதொழில் கடன் மற்றும் கல்வி கடன் பெற்று பயனடைவதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. அது மட்டுமல்லாமல் இந்த கடன் உதவி திட்டங்களுக்காக இணையதளம் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம். அதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamco.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம், அதாவது தமிழ்நாடு மைனாரிட்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுவிலேயே ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல பலதரப்பட்ட ஸ்கீம்ஸ் கொடுத்திருப்பாங்க. இண்டிவிஜுவல் டேர்ம் லோன் ஸ்கீம், எஜுகேஷனல் லோன் ஸ்கீம், மைக்ரோ கிரெடிட் ஃபார் செல்ஃப் ஹெல்ப் குரூப், மகிழா சமிதி யோஜனா, வெகேஷனல் ட்ரைனிங் ஸ்கீம், இந்த மாதிரி பலதரப்பட்ட திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த ஒவ்வொரு திட்டத்திலையும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதை பத்திய முழு தகவல்களுமே இங்க கொடுத்திருப்பாங்க. ஜெனரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த கடன் திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு எவ்வளவு ஆண்டு வருமானம் இருக்க வேண்டும், லோன் அமௌண்ட் எவ்வளவு, ஷேரிங் பார்ட்னர்ஷிப் யாரு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே இதற்கான அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓபன் ஆகும். லாகின் பண்றதற்காக ஃபர்ஸ்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ரெஜிஸ்டர் பண்றதுக்காக உங்க நேம் அப்புறம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணி உங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ண வேண்டும். அதன் பிறகு இந்த கடன் உதவி திட்டங்களுக்காக நீங்க விண்ணப்பிக்கலாம். ஆகவே சென்னை மாவட்டத்தில் உள்ள சிறுபான்மையின மக்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.